வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் பேசுகிறேன். போன பதிவுகளில் நம்ம அக்கௌண்ட்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். இப்போது அந்த ஒன்றிய பால் விற்பனை அப்படிங்கிறத மட்டும் எப்படி அக்கௌண்ட்ஸில் என்ட்ரி போடுறது அப்படிங்கிறத ஒரு தனியாக கொடுத்துருக்கேன். இது ஏன் நான் தனியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றிய பால் விற்பனை யூனியன்லேருந்து வரக்கூடிய பில்லில் பார்த்தீங்கன்னா டெய்லி வரக்கூடியது வித்தவுட் ரவுண்ட் ஆஃப், அதாவது ரவுண்ட் ஆஃப் இல்லாமல் 17 பைசா 18 பைசான்னு அப்படியே வரும். 10 நாளைக்கு ஒரு தடவை பில் பேமெண்ட் பண்ணும்போது 10வது நாள் மட்டும் அவங்க ரவுண்ட் ஆஃப் கொடுப்பாங்க. இது டெய்லி என்ட்ரி போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் யூனியன் பில்லில் இருக்கக்கூடியது ஆட்டோமேட்டிக்காக வரணும்னா செட்டிங்ஸில், அதாவது உதவி பெட்டியில் செட்டிங்ஸில் காமன் செட்டிங்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல பார்த்துப்போம். யூனியன் சேல்ஸ் என்ட்ரி ஃபார் டே புக் அப்படிங்கிறது டிஎம்ஆர், அதாவது யூனியன்லேருந்து அதாவது பிஎம்சியிலேருந்து நமக்கு வரக்கூடிய டிஎம்ஆரை டைப் பண்ணலாமா, அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கணுமான்னு இதை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டிங்கன்னா டெய்லி யூனியன் பில்லில் நமக்கு அதாவது டே புக்கில் யூனியன் பில் என்ட்ரி வரும். இதே யூனியன் பில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நம்ம நார்மலாக என்னென்னா யூனியன் பில் என்ட்ரி 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம என்ட்ரி போடுறது இங்கே சேவ் ஆகும். இது ஏன் நம்ம யூனியன் பில்லை நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெய்லி அடிக்கக்கூடியதில் ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறது 10வது நாள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மேனுவல் என்ட்ரியாக தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா 17 பைசா 18 பைசா நம்ம என்ன கொடுக்குறோமோ அது 10வது நாள் யூனியன் பில்லை பொறுத்தளவுக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை பில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பில்லில் கடைசி அமௌண்ட் அதாவது நெட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா அந்த 10 நாளைக்கு சேர்த்து டோட்டல் பண்ணி அதில் தான் ரவுண்ட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவுக்கு டேலி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த யூனியன் பில் கான்செப்டை நம்ம அப்படியே அந்த யூனியன் பில்லேருந்து வந்திருக்கக்கூடிய அமௌண்ட் அப்படியே எடுத்து 10 நாளைக்கு அவங்க கொடுக்க வேண்டியது இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரி போடுறது தான் கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி டிஎம்ஆர் ரிப்போர்ட் படி நம்ம என்ட்ரி போட்டால் கண்டிப்பாக அந்த பைசா வித்தியாசம் அப்படிங்கிறது நமக்கு வித்தியாசம் வரும். இதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, டன். இதை நீங்கள் யூனியன் பில்லுன்னு கொடுத்தீங்கன்னா யூனியன் பில் எடுத்துக்கும். அதே டிஎம்ஆர் ரிப்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா டெய்லி டே புக்கில் உங்களுக்கு அதுக்கு உண்டான டீட்டெயில் உங்களுக்கு அதில் வந்துடும். ஓகே, டன். நான் இப்போ யூனியன் பில் எப்படி என்ட்ரி போடுறதுன்னு காமிச்சிடுறேன். தகவல் பதிவில் வவுச்சர் பதிவுகளில் ஒன்றிய பால் விற்பனை பதிவுகள்னு சொல்லிட்டுருக்கு. இது யூனியன் பில்லேருந்து வரக்கூடியதை நம்ம அப்படியே டைப் பண்ணுற மாதிரி நான் அதில் கொடுத்துருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இவங்க என்ட்ரி போட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதனால் 14/5 நமக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த 14/5 அப்படிங்கிறது என்னென்னா பேங்க்கில் நமக்கு யூனியன் பில் வந்திருக்கக்கூடிய தேதி, வங்கியில் பணம் போடும் தேதின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த தேதி டைப் பண்ணிக்கணும். இந்த பில் பார்த்திங்கன்னா 1/4/2024 10/4/2024 வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அந்த 10 நாளைக்கு உண்டான அமௌண்ட் எவ்வளவு? 3,95,861 பைசா அப்படிங்கிறது அந்த ஒரு 10 நாளைக்கு உண்டான யூனியன் பில். அது இதில் எறும்பால் எவ்வளவு, அதேமாதிரி பசும்பால் அளவு எவ்வளவு அப்படிங்கிறத நான் இங்கே டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இது நார்மலாக கொடுத்துட்டாவே அந்த யூனியன் பில்லேருந்து வரக்கூடிய என்ட்ரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் அமௌண்ட் அப்படின்னு மேலே கொடுத்துருக்கிறது பிடித்தங்கள் இல்லாமல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். சப்போஸ் அதில் ஏதாவது பிடித்தங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இங்கே பிடித்தங்களை என்ட்ரி போடலாம். அப்படி என்ட்ரி போடும்போது இதில் பார்த்தீங்கன்னா வர வேண்டிய இடங்களில் ஒன்றிய டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 396 ரூபா பிடிச்சிருக்காங்க. பேங்க்கில் மீதி அமௌண்ட் போட்டிருக்காங்க. இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு இந்த கிராஸ் அமௌண்ட் டேலி ஆகணும். அப்படி டேலி ஆகி பேலன்ஸ் இங்கே 0ன்னு இருந்தால் மட்டும்தான் நமக்கு இங்கே சேவ் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். சேவ் ஆப்ஷனை நம்ம பண்ண முடியும். ஓகே, நான் இதை பண்ணுனா இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 to 10/4 அப்படிங்கிறதுனால 10ஆம் தேதி அன்னைக்கு இந்த 3,95,861 ரூபா 20 பைசா அப்படிங்கிறத வரவேண்டிய இனங்களில் வரவு வச்சுருக்கும். அதேமாதிரி 14/5 என்ன பண்ணியிருக்குன்னா இந்த 3,95,000 எனக்கு டிடிஎஸ் பிடித்தங்கள் போக மீதி இவ்வளோ பேங்க் வந்திருக்கு, அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியோட எனக்கு இந்த பேமெண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறதுல கணக்கில் கொண்டு வரும். இது நம்ம பார்த்துக்குவோம். 10/4 அதேமாதிரி 14/4 இந்த 2 டேட்லேயும் டே புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். 10/4 அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டே புக்கில் 10/4 டே புக்கில் பார்த்தீங்கன்னா வரவேண்டிய இனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி, அதாவது ஒரு நிமிஷம் 10/4 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரவேண்டிய இனங்கள் ஒன்றிய பால் விற்பனை அனாமத்து 1/4 10 வரைக்கும் அந்த அமௌண்ட் வந்திருக்கும். அதேமாதிரி வியாபார கணக்கில் வரவு பக்கம் என்ன பண்ணணும்னா அந்த அமௌண்ட் வச்சுருக்கோம். இதே 14/5 இல்லையா, 14/5 தான் நமக்கு பேங்க்கில் பேமெண்ட் வந்த நாள். 14/5 பார்த்தீங்கன்னா
14/5 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வர வேண்டிய இனங்களில் ஒன்றிய பால் விற்பனை கணக்கு முழுசாக வந்ததாக கணக்கு காமிக்கும். பேமெண்ட் வந்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிடிஎஸில் செலவு பக்கம் நமக்கு 396 ரூபா பிடிச்சிருக்கு. அதேமாரி வங்கிகளில் எனக்கு 395 465.20 அப்படிங்கிறது பேங்க்கில் எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அந்த பேங்க் யூனியன் பில் அடிக்கும்போது நமக்கு இந்த பைசா வித்தியாசம் இதில் வராது. அங்கே என்ன யூனியன் பில்லில் இருக்கோ அந்த அமௌண்ட் அப்படியே வந்துடும். டிஎம்ஆர் ரிப்போர்ட் படி அடிச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு 17 பைசா 18 பைசா அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நமக்கு வந்து என்ன இருக்காதுன்னா ரவுண்ட் ஆஃபில் நமக்கு இந்த அமௌண்ட் டேலி ஆகாது. பேங்க் வந்து அமௌண்ட் இடிக்கும். அதே மாதிரி நம்ம யூனியனுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்லேயும் நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் மேனுவலாக போடுறதுக்கு பதில் பெட்டர் இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை யூனியன் பில்லை வரவு வச்சு நம்ம அந்த தேதியில் அதுக்கு உண்டான கணக்கு எழுதுறதுக்கு உண்டான விஷயங்கள் இதில் நடக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது தனியாக சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால தான் நான் இது ஒரு தனி எடிஷனாக கொடுத்துருக்கேன். பாருங்கள். இந்த சாப்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இது யூடியூப் சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனை அப்ரூவல் பண்ணிக்கிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இனிமேல் நான் போடக்கூடிய வீடியோவும் உங்களுக்கு பர்சனலாக வந்து முன்னாடியே சேருங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஹாய், பை.